நான் எஸ்எம்டி கவிதா கல்யாண சுந்தரம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோவை மாவட்டத்திலேயே மேட்டுப்பாளையம் தொகுதியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை மாவட்டத்திலேயே நம்ம திராவிட கழகத்துல ஒரே பெண் வேட்பாளர் தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது எனக்கு எஸ்எம்டி கவிதா கல்யாண சுந்தரமாகி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல எங்களது முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இவ்வளோ நாளா தொகுதிக்குள்ள நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். மக்களுடைய அடிப்படை தேவை பார்த்தீங்கன்னா கழிப்பறை வசதி, தண்ணீர். முதல்ல வைக்கிற கோரிக்கையே பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை இங்க பெரும் பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி ரோடு வசதி, வடிகால் வசதி, அப்புறம் சமுதாய கூடம், இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் மக்கள் நம்ம கிட்ட வச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஸ்கீம் நம்ம தலைவர் கொடுத்துருக்க திட்டங்கள், அதாவது மகளிர் உரிமை தொகை, நமது விடியல் பயணம், அப்புறம் காலை உணவு திட்டம், இந்த மாதிரி ஓஏபி பணம், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் பெண்களிடையே நல்ல ரீச்சில் இருக்கு. பெண்கள் அது ரொம்ப வரவேற்பு தக்கதா இருக்கு. நம்ம எந்த இடத்துல போனாலும் பெண்கள் நம்மளை ரொம்ப வரவேற்கிறாங்க. நம்ம தலைவரோட திட்டங்கள்லாம் பெண்களிடையே ரொம்ப வரவேற்பு தக்கதா இருக்கு. பெண் வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. மேற்கொண்டே நம்ம அந்த மேற்பாள தொகுதியில வெற்றி பெற்றோம்னா மக்களுக்கு நம்ம என்னென்ன மாதிரி செய்யறதுக்கு என்னென்ன பிளான் வச்சிருக்கோம். மேட்டுப்பாளையத்துல பாத்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால ரவுண்டானா அங்க கட்டணும்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஜிஹெச்ல ஐசியூ ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்க பெருசா இல்லை. அதோட தரத்தை உயர்த்தணும். அதே மாதிரி பாரதி நகர்ல இருந்து சாந்தி நகர் வரைக்கும் மேம்பாலம் போட்டோம்னா ஒரு போக்குவரத்து நெரிசலை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி காரமடையில பாத்தீங்கன்னா உழவர் சந்தை கொண்டு வரணும். இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் புறவெளி சாலை, இந்த மாதிரி கொண்டு மக்களிடையே வரணும்னு நாங்க நினைக்கிறோம். கிளீன் மேட்டுப்பாளையத்தை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். மக்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மக்களின் குரலா எனக்கு சட்டமன்றத்துல பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அனைத்து மக்களிடம் கேட்டுக்கொண்டு என்ன பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்யணும்னு சொல்லி அனைத்து மக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த பணம் திரும்பி போகல இருக்கு. அந்த பணத்தை நம்ம நிஜம் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணலாங்க. சரிங்க, ஒரு வாய்ப்பு என்று சொல்லி வாக்காள பெருங்குடி மக்களே, நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எண்ணற்ற மக்கள் திட்டங்களை நிறைவேற்றியுள்ள ஒரு முத்தரையர் ஆதரவு பெற்ற தமிழர் தேசம் கட்சி, முத்தரையர் ஆதரவு பெற்ற கட்சி. நமது அறிவு ரங்கராஜ் அவர்கள் சொன்னதை போல 21 கட்சிகளும் எதற்காக ஆதரவு அளிக்கிறார்கள் என்றால் இந்த திட்டங்கள் எல்லாம் தொடர வேண்டும். இன்னும் செய்ய வேண்டியதற்கு ஏற்கனவே கோடி ரூபாய் ஒரு பஞ்சாயத்துல இருந்த